இப்போ உங்களுக்கு ஒரு கார் கிஃப்டா கிடைக்குது. அதை எப்படி நீங்க பாத்துக்குவீங்க? ப்ராப்பரா சர்வீஸ்க்கு விடுவீங்க, நல்ல ஃபியூயலா போட்டு டிரைவ் பண்ணி நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் விழுந்தா கூட அதை நீங்க ப்ராப்பரா பட்டி டிங்கரிங் பண்ணி உடனே ரிப்பேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அதில் கெட்டு போயிடுச்சுன்னா உடனே ரீப்ளேஸ் பண்ணி அதை ரெடி பண்ணிடுவீங்க. ஆனா கடவுள் கொடுத்த இவ்வளோ பெரிய கிஃப்டை நீங்க ஏன் ஒழுங்கா பாத்துக்கிறதே கிடையாது? இந்த கிஃப்ட்டுக்கு செகண்ட் ஹேண்ட் ஆப்ஷன் கிடையாது, ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படி ஈஸியாக மாற்ற முடியாது, இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அதுதான் நம்ம உடம்பு. அதை நம்ம ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஒரு காருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட உங்களோட உடம்புக்கு நீங்கள் யாருமே கொடுக்கறது கிடையாது. அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபியூச்சருக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நாளைக்குன்னு தள்ளி போடுற ஒரு நாளுமே ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் முடியும். அதனால இன்னையில இருந்தே ஜிம்மில் சேர்ந்து ப்ராப்பராக ஜிம்முக்கு போயிட்டு எல்லா மசில்ஸையும் ட்ரெயின் பண்ணுங்க, உங்க பாடியை ஆக்டிவா வச்சிருங்க. அதே மாதிரி உங்க ஃபுட் டயட்ல ப்ராப்பரா ப்ரோட்டீன் இன்டேக் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணாதான் இப்ப நம்ம பாடியை பனிஷ் பண்ணா மட்டுமே ஃபியூச்சர்ல அது நம்மள ரொம்பவே சேஃப்கார்ட் பண்ணும். நாளைக்குன்னு தள்ளி போடாம உங்க உடம்ப இன்னையில இருந்தே பனிஷ் பண்ணி நாளைக்கான ஃபியூச்சரை பில்ட் பண்ணுங்க.